அதுக்கான அந்த டிஸ்கஷன் வந்துட்டு அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு. இது ஒரு சிறப்புமிக்க நிலை. பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி தலைமையகத்தில் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரீகேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிண்டர் கார்டன் வகுப்புக்கு 65,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க. அப்படின்னா அதே கல்வியை, அதில் இன்னும் கூடுதலான கல்வியை நம்மளோட விஷன் இன்டர்நேஷனல் பிளே பள்ளியில நம்ம கட்டக்கூடிய, நம்மளால முடியக்கூடிய ஒரு பணத்துல அவங்க இந்த கல்வியை, உலகளாவிய கல்வியை கொடுக்கறதுக்கு இருக்காங்க. கூடுதலா இன்னைக்கு இந்த உலகத்துல மனிதர்கள் தான் முக்கியஸ்தர்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. விலங்குகளோ தாவரங்களோ நமக்கு கட்டுப்பட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்படி மனிதர்கள் தான் முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் கடவுள் 100% சிந்தனை ஆற்றலை கொடுத்திருக்காரு. அந்த 100% சிந்தனை ஆற்றலை நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரு 30க்கும் குறைவான அளவுல தான் அன்றாடம் அந்த மூளையை பயன்படுத்திட்டு இருக்கோம். இது வேகமான கணிதம் போடக்கூடிய வகையிலான அபேக்கஸ் அப்படிங்கிற ஒரு மேக்ஸ் வித் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு மெத்தடையும் இந்த 2014 ஜூன் முதல் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்காங்க. இதுல இன்னைக்கு தருமபுரியில லீடிங் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில கூட இந்த ஒரு மூளை வளர்ச்சி மற்றும் கணித பாடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த ஒரு முற்போக்கு சிந்தனையோடு எதிர்காலத்தில் நம்மளோட குழந்தைகள் முழுமையான பரிபூர்ண வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த விஷன் இன்டர்நேஷனல் பிளே பள்ளி செயல்பட்டு இருக்காங்க. இப்போ கொடுக்கிற நீங்க ஒத்துழைப்பை பெற்றோர்கள், படித்த பெற்றோர்கள், படிக்காத பாமரர்கள் அனைவரும் நம்ம முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் 7 to 8 வருடங்கள் கழித்து இந்த சமூகத்துல ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தைகளா, சாதனை மிக்க குழந்தைகளா உங்களோட குழந்தைகளை மாத்துறதுக்கு இந்த பள்ளி உறுதி பூண்டிருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணி பள்ளியினுடைய சிறப்பம்சங்களையும் மேலும் நம்முடைய பள்ளியானது அடுத்த படிநிலையாக கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷனல் நிறுவனத்தோடு எவ்வாறு செயல்பட போகிறது என்பதை பற்றியும் சிறப்பாக எடுத்துக்கூடிய உதயகுமார் சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது பள்ளியின் சிறப்பு விருந்தினராக கைலாசபதி சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். மரியாதைக்குரிய இப்பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, இப்பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, இங்கு தம்பி அதியமான் அவர்களே, விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள சான்றோர்களே, இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, ஊர் பொதுமக்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பள்ளியை பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் முன்வைக்கின்றேன். இந்த பள்ளி மழலையர் பள்ளியாக தொடங்கிய போது நாங்கள் அதனுடைய ஆரம்ப காலத்திலே அதற்காக உழைத்தவர்கள். அது சில சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு 2 ஆண்டுகள் தடைப்பட்டு இப்பொழுது உங்களுடைய இங்கு இருக்கின்ற விஷன் வித்யாலயா இன்டர்நேஷனல் நிர்வாகத்தினுடைய பொறுப்பிலே நல்ல முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே இந்த 3 ஆண்டு காலத்திலே இந்த பள்ளி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளதிலும் அதே சமயத்தில் இங்கு நடைபெறுகின்ற கற்பித்தல் நிகழ்வுகள், யோகா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் சிந்தனையை தூண்டுகின்ற செயல்பாடுகள் பெற்றோர்களாகிய நீங்கள் காட்டுகின்ற ஆர்வங்கள் அத்தனையும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி இந்த நிலையிலே இப்படியே வளர வேண்டும். இந்த காலம் கம்ப்யூட்டர் யுகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மனிதன் வேற்றுக்கோள்களுக்கே சென்று கொண்டிருக்கின்றான். இந்த நிலையிலே
போட்டிகள் ஏராளமாக இருக்கின்றது. அதிலே நம்முடைய குழந்தைகள் வளர அந்த போட்டிகளிடையே ஈடுபடவும் அதற்கு ஈடு கொடுக்கவும் சிந்தனையாளர்களாக செயல்பட இந்த பள்ளி ஒரு வழிகாட்டுதலாக அமைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களாகிய நீங்கள் இந்த பள்ளிக்கு காட்டுகின்ற ஆர்வத்திலே என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைப்பிலே ஆழ்ந்து கிடக்கின்றேன். எனவே இந்த செயல்பாடுகள், இந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்பட உங்களுடைய பொதுமக்களாகிய உங்களுடைய ஆதரவினை, பேராதரவினை நல்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய கலந்து கொண்டதற்கு, இந்த விழாவிலே கலந்து கொண்டதற்கு இந்த நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை கூறி அமர்கின்றேன். வணக்கம். கைலாசபதி சார் அவர்களுக்கு நமது முதல்வர் அவர்கள் பொன்னாடி போர்த்தி மரியாதை கொடுக்கிறார். வெகு சிறப்பாக நமது பள்ளியினுடைய சிறப்புகள் அனைத்தையும் தெளிவாக எடுத்து கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளி மேலும் மேலும் பல வளர்ச்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது பள்ளியினுடைய அடுத்த செயல்பாடுகளாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பள்ளி போயிருக்குது. இப்போ நம்ம பள்ளியினுடைய சேர்மன் பார்த்தீங்கன்னா யூகேவில் இருக்கிறாரு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லண்டனில் இருக்கிறார் நம்ம பள்ளியினுடைய சேர்மேன். அவர் மூலிமா நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆண்டு விழாவினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெப்சைட்டில் யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் ஏதாவது இருந்தால் கூட இப்போ கூட யூடியூப் ஆன் பண்ணி விஷன் ஸ்கூல் ஃபஸ்ட் ஆனுவல் ஈவெண்ட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் நடந்த ஆண்டு விழா பார்க்கலாம். அதே போல் செகண்ட் ஆனுவல் ஈவெண்ட் போட்டிங்கன்னா 2வது வருஷம் ஆண்டு விழா பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா திருக்குறள் 133 அதிகாரங்களை சொன்னாங்க. அப்புறம் குறிஞ்சி பூலாம் சொன்னாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூகேவில் இன்டர்நேஷ்னல் அகாடமி அதை நம்ம வாட்ச் பண்ணி நம்ம விஷன் ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்கேஜி குழந்தைங்களை ஸ்போக்கன் பண்ண வச்சுருக்கிறாங்க. இதுக்காக நமக்கு அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அங்கே யூகே அகாடமியில் நம்ம ஒரு மெம்பர்ஸாகவும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, நம்ம இந்தியன் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா மற்றும் பல கண்ட்ரிகளில் கிட்ஸ் பார்க் பிளே ஸ்கூல் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த நிறுவனத்தின் மூலிமா குழந்தைகளுக்கு இன்றைய சமுதாயத்திற்கு, இன்றைய மாணவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிள்ளை ஆரம்பித்து பல வெற்றிகளை பெற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது பெசல் ரகுமான் CEO கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். குட் ஈவினிங் எவரிபடி. தருமபுரி மாவட்டம் நார்த்தம்பட்டி பாரதி நகரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விஷன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலினுடைய இந்த 3ஆம் ஆண்டு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொடுத்த ஏஇஓ சார் அவர்களே, இந்த நிறுவனத்தினுடைய தாளாளர் திரு முருகன் சார் அவர்களே, இயக்குனர் குழுவில் இருக்கக்கூடிய திருவாளர் வெற்றிவேலன் சார் அவர்களே, வளர்மதி வெற்றிவேலன் மேடம் அவர்களே, மிக சிறப்பான அழுத்தம் திருத்தமான அழகான தமிழில் மைக் இங்கே இருந்தாலும்
கடைசி எட்ஜி வரைக்கும் கூட அந்த சவுண்டு அழகாக போய் சேர்ற அளவுக்கு ஒரு சிறப்பான உரையை கொடுத்த கைலாசபதி ஐயா அவர்களே, இதர இந்த பள்ளிக்கூடத்தினுடைய இருபால் ஆசிரிய பெருமக்களே, எனது அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். பூவோடு சேர்ந்தா நாரும் மணக்கும் என்பார்கள் இல்லையா? பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்பார்கள். இந்த விஷன் ஸ்கூல் இங்கே இருக்கிறதுனால இந்த நார்த்தம்பட்டியே மணந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைங்களுடைய அந்த வாசத்தினால் இந்த கிராமமே மலர்ந்து கொண்டிருக்கிறது, மணந்து கொண்டிருக்கிறது. இது நீண்ட நாளைக்கு நீடிக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்கூலுக்கு நான் இது வந்திருக்கிறது செகண்ட் டைம். வெரி ஃபஸ்ட் டைம் வந்தப்போவே வந்துட்டு இங்கே ஒரு இன்னோவேட்டிவான விஷயங்களை பார்த்து தான் நான் அன்றைக்கி சொன்னேன். எத்தனை பேர் அந்த ஃபஸ்ட் டைம்லோடைய பேரண்ட்ஸ் டீச்சிங் மீட்டிங்க்கு நாங்கள் வந்திருந்தீங்கன்னு எனக்கு தெரில, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். முதல் முறையாக இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்தப்போவே இந்த ஸ்கூலில் ஒரு போர்டில் எழுதப்பட்டிருந்த ஒரு கதையை மிக விரிவாக உங்கள் முன்னால் எவ்வளோ அழகாக இந்த கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் உங்கள் முன்னால் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதை விட இன்னோவேட்டிவான பல விஷயங்கள் இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே எனக்கு தெரியல. இங்கே ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இங்கே எழுதக்கூடிய வார்த்தைகள்லாம் சில பள்ளிக்கூடங்களில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தைகள் இங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க, ஐ ஹேவன்ட் ஃபைல்ட், ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் 10,000 ways தட் won't ஒர்க். நான் வந்துட்டு கம்மியான மார்க் வாங்கிட்டேனாலோ ஃபெயில் ஆகிட்டேனாலோ இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வந்துட்டு நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டேன். இன்னும் அழகாக நல்லா படித்து பாஸ் பண்ணுறதுக்கு 10,000 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் சொன்ன கூற்றை வந்துட்டு ஐ ஹேவன்ட் ஃபைல், ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் 10,000 ways தட் won't ஒர்க். எப்படி என்னால் முன்னேற முடியும், எதெல்லாம் நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்குவேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. எவ்வளவு இன்னோவேட்டிவான இங்கே விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஷன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மட்டும்தான் ஒரு தெளிவான உலகளாவிய பார்வையோடு இருக்கும் அப்படின்னு இந்த டீச்சர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் தான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூலோடைய ஆனுவல் டேவுக்கு வந்திருக்கக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறவர் கூட அவ்வளவு இன்னோவேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். எக்ஸாம்பிளாக என்னால் சொல்ல முடியும். பிஜிஎம் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கொடுக்கும்போது, அதாவது இதான் நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் கேர் பண்ணி பார்க்கணும், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ங்கிறது இதுதான். நான் ஆரம்பத்திலேயே வாட்ச் பண்ணேன். பிஜிஎம் கொடுத்துட்டு இருந்தார் சார், அழகான ஒவ்வொருத்தரும் சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கும்போது பிஜிஎம் கொடுத்துட்டு இருந்தார், நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சார் முருகன் சார் இந்த பள்ளியினுடைய தாளர் அவர்களை வந்துட்டு ஒரு 3 ஆசிரியைகளை கூப்பிட்டு கௌரவித்தார். உதவி ஆசிரியைகள் என்று கூப்பிட்டார் நினைக்கிறேன். மேபி அந்த உதவி ஆசிரியைகள் எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அல்லது அந்த டீச்சர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம். அதனால தான் அந்த ஒரு டெசிக்னேஷனில் இருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். நானும் கெஸ் பண்ணிக்கிட்டது தான், எல்லாமே உதவி ஆசிரியர்கள் தான். பட் பர்டிகுலர்லி அந்த 3 பேருக்கு என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவங்க மேலே வரும்போது ஃபஸ்ட்டு அந்த சவுண்டு ஒரு குழந்தை கொயாங் நடந்துச்சு. அவர் போட்ட சவுண்ட் அப்படி தான் போட்டார். அப்படி தானே சார் போட்டிங்க? அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே என்னவாகுது அப்படின்னா அந்த ஒரு ஜாலியான மூடுக்கு மாறுற மாதிரி அந்த மியூசிக் மாறுது. அப்போ தான் வந்துட்டு அந்த டீச்சர்ஸ்க்கான சால்வைகள் பொருத்தப்படுகிறது. சரி, இது முடிச்சிட்டாருன்னு பார்த்தோம்னா இந்த எல்லா ஸ்கூல்லையும் நாங்கள் பொதுவாக எங்களுடைய கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷ்னல் பிளே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கேர்டேக்கர் ஆயாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் கௌரவிப்பது எங்களுடைய வழக்கம். அதை இங்கேயும் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப், இந்த ஸ்கூலுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அந்த வகையில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆயாக்கள் வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தாய்மையுடன் கூடிய ஒரு மியூசிக் மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்டோட கலந்து வந்துச்சு. நான் நல்லா க்யூட்டாக நோட் பண்ணி பார்த்தேன். அவரே நோட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல, இல்லை ப்ரிப்ளான்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ப்ரிப்ளான்டாக ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அதுக்காக மிகப்பெரிய பாராட்டுகள். ஓட்டுநர்களுக்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு மியூசிக் ஒரு ஆர்ன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் வந்துச்சு, பேன் ஒரு சவுண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு இன்னோவேட்டிவான மியூசிக் மாறிச்சு. இதெல்லாம் முடிஞ்சிச்சா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டீச்சர்ஸோட லெவல் வரும்போது அப்படியே டேக் ஆஃப் ஆகுது ஃப்ளைட்டு. அப்படியே ஃப்ளைட் சுற்றுற மாதிரி ஒரு சவுண்டு, அப்படியே ஒரு ஃப்ளைட் மேலே சுற்றுற மாதிரி எக்கோ மாதிரி ஒரு சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு பூட்ஸ் சவுண்டு நடந்துட்டு வர்ற மாதிரி.
பிரின்சிபால் அப்படியே வெற்றி பெற்ற ஒரு ஸ்கூலினுடைய பிரின்சிபால் எவ்வளோ கெத்தாக நடந்து வருவாரோ அந்த மாதிரி ஒரு கெத்தாக நடந்து வர மாதிரி ஒரு மியூசிக். ஆக விஷன் இன்டர்நேஷ்னல் பிளே ஸ்கூல்னு பேர் வச்சுட்டா மட்டும் போதாது. விஷன் இன்டர்நேஷ்னல் பிளே ஸ்கூலினுடைய எட்ஜிலிருந்து ஆரம்பித்து டாப் வரைக்கும் எல்லாமே இன்னோவேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ஸ்கூல் எவ்வளவு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் இங்கே நேரடியாகவே பார்க்க முடியுது. பர்டிகுலர்லி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் என்னால் சொல்லாமே இருக்க முடியாது. நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், பட் இங்கே பார்த்த விஷயங்கள் மட்டும் தான் என்னுடைய கண்ணுக்கு நிற்கிது. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் டீச்சர்ஸை கௌரவிக்கிறதுக்கு பின்னால் லாஸ்ட்டில் இருக்கும், இங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்குது, பிகினிங்லேயே இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை விட எல்லாத்தோட முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான வாய்ப்பு. அப்பா கூட பேசிடுவார், அம்மா தனியாக தான் பேசுவாங்க, பப்ளிக் மீட்டிங்கில் பேசவே மாட்டாங்க. ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சு. மேடம் வளர்மதி வெற்றிவேலன் மேடம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஷி டாக்ட் இன் பியூர் இங்கிலீஷ், அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் என்னுடைய பையன் படிச்சுட்டு இருக்கான் மனிஷ் மௌரியா, studying in second standard. He was a arrogant child before entering into this school அப்படின்னாங்க. இந்த ஸ்கூலுக்குள்ளார வரத்துக்கு முன்னாலே என்னுடைய பையன் அவ்வளவு முரட்டுத்தனமான அரகண்ட், ரொம்ப ஹார்டான வார்த்தைங்க அது, அவ்வளோ சாதாரண வார்த்தையாக நீங்கள் நினச்சிடாதீங்க. அரகண்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நான் யாரையாவது இப்போ அரகண்ட்னு சொன்னேன்னு அடிச்சிருவாங்க, அப்படி ஒரு வார்த்தை. பட் அவங்க அவ்வளவு இன்னோவேட்டிவாக என்னுடைய பையன் இந்த ஸ்கூலுக்குள்ளார வரும்போது he was an arrogant child, அவ்வளவு முரட்டுத்தனமான ஒரு பையனாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்னுடைய அன்பான அறிவிப்பினாலே இன்றைக்கி அவனுடைய லெவல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இதில் டீச்சர்ஸோட பாராட்டுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ரொம்ப சாதாரணமாக போயிட்டுருக்கும். ஏன்னா இதை நான் பார்க்கவே தெரியுது, அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போயிருக்கும். பட் ஒரு பேரண்ட்டு என்னுடைய பையன் அரகண்டாக தான் இருந்தான் ஒத்துக்கிட்டதே வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒரு பேரண்ட்டு, அந்த பேரண்ட் இந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு பிளேஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். அதான் வந்துட்டு சொல்லுவாங்க, விஷன் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் மியர்லி எ ட்ரீம். விஷன் வித்தவுட் அன் ஆக்ஷன் இஸ் மியர்லி எ ட்ரீம். தொலைநோக்கு பார்வை இல்லாத செயல்பாடுகள் என்பது வெறும் கனவாகவே முடிந்துவிடும். செயலே படாம தொலைநோக்கு பார்வை இருந்து என்ன பிரயோஜனம்? அது வெறும் கனவோட முடிஞ்சு போயிடும். ஆக்ஷன் வித்தவுட் விஷன் இஸ் ஜஸ்ட் எ டைம் பாஸ். ஆக்ஷன் வித்தவுட் எ விஷன் இஸ் ஜஸ்ட் எ டைம் பாஸ். அதாவது தொலைநோக்கு பார்வை இல்லாத செயல்பாடுகள், முதல்ல சொன்னது தொலைநோக்கு பார்வையே இல்லாத செயல்பாடுகள், அதாவது தொலைநோக்கு பார்வை மட்டும் வச்சுக்கிட்டு செயல்பாடுகள் பண்ணோம்னா பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி எல்லா ஆக்ஷனும் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் கிடையாது. எதுக்காக நாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், எந்த நோக்கத்துக்கு நாம் இந்த மாதிரி என்ன மாதிரியான உலகளாவிய பார்வை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத இல்லாமல் நான் கஷ்டப்பட்டாலும் அது ஒரு டைம் வேஸ்ட்டு தான். ஆக விஷன் வித் ஆக்ஷன் வில் சேஞ்ச் த வேர்ல்ட், வில் ரூல் த வேர்ல்ட். அண்ட் ஐ ஹோப் அண்ட் ஐ ப்ராமிஸ் விஷன் இன்டர்நேஷ்னல் பிளே ஸ்கூல் வில் ரூல் த வேர்ல்ட். நிச்சயமாக இந்த விஷன் இன்டர்நேஷ்னல் பிளே ஸ்கூல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு மிகப்பெரிய, அதாவது 3ஆம் படிக்கட்டு வெற்றி படிக்கட்டு இல்லையா? 3ஆம் படிக்கட்டுங்கிறது வெற்றி படிக்கட்டு. அந்த வெற்றி படிக்கட்டினுடைய உச்சாணியில் இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்க. இந்த 2 படிக்கட்டை தாண்டறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது என்னால் உணர முடியும். இந்த 3ஆம் படிக்கட்டுக்கு தாண்டி அவங்களுக்கு கிடைப்பது எல்லாம் போனஸ் மார்க்ஸ் தான். நிச்சயமாக மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த பள்ளிக்கூடம் செல்லும். அதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை, ஒரு மிகப்பெரிய கடமையை, ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷ்னல் பிளே ஸ்கூல் மூலமாக. அதன் மூலமாக இங்கே நாங்கள் பெரிய நல்ல விஷயங்களை செய்யணும்னு விருப்பப்படுறோம். அதை பற்றி தெளிவாக விளக்கட்டும் டைம் இல்லை. ஏன்னா உங்களுடைய நோக்கம் எல்லாம் இப்போது உங்களுடைய குழந்தைகள் எப்போ வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்க்குறதுல இருக்கிறதுனால இந்த டைமை நான் அதுக்காக வேஸ்ட் பண்ணல. அடிக்கடி பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இங்கே நடக்கும், கால் பண்ணுவாங்க. எவரி 2 months 3 monthsக்கு ஒரு நடக்கும். அப்போ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு நல்ல ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த பள்ளி மிக சிறப்பான இடத்தை பிடிக்க எங்களால் ஆன முடிந்த அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்களும் இங்கே